நமः சிவாய. ஓம் நமः சிவாய. கடைசியா அவர் சொல்லுவார், அப்ப அந்த ராகு திசையில் சூரிய புத்தி நடக்கும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க, திசாநாதனுக்கு புத்திநாதன் நண்பராய் இருக்க வேண்டும். திசாநாதனுக்கு புத்திநாதன் நண்பரா இருக்கணும். நண்பரா இருந்து திசாநாதனுக்கு புத்திநாதன் 4, 7, 10 அல்லது 1, 5, 9 இருந்தால் அந்த திசா புத்தியில் மிகச்சிறந்த யோகத்தை தருவார். நான் சொல்றது புரியுதான்னு பாத்துக்கங்க, இல்லாட்டி மறுபடியும் சொல்லணும் சொல்றேன். திசாநாதனுக்கும் புத்திநாதனும் நண்பர்களா இருக்கணும். அவங்க கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருக்கணும். அப்படி வந்தா அந்த திசா புத்தி அவங்களுக்கு யோகத்தை தரும். திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் பகையாக இருந்து 6, 8, 12 இப்படி பார்க்கணுங்க. திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் 6, 8, 12. நீங்க லக்கணத்துல இருந்து 6, 8, 12 பார்க்க கூடாது. திசாநாதன் யாரு? ராகு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இங்க ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த சூரியன் இங்க இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். 8. இந்த 6 என்ன செய்யும்? இந்த திசையில் நோய், கடன், மருத்துவ செலவு, வம்பு, வழக்கு ஏற்படும். ஆனா 6க்குரிய விஷயத்தை போல செய்யும். 8ல இருக்கும்போது மரணத்துக்கு சமமான கண்டத்தை கொடுக்கும். அது மாரகாதிபதி திசை என்றால் மரணத்தையே சில நேரத்தில் கொடுத்துரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 12ல இருக்கு. இப்ப நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, கள்ளக்குறிச்சி மேடம் சொன்னீங்க, குரு திசை அடுத்து வரப்போகுது. குருவுக்கு 6, 8, 12ல ஒரு கிரகம் இருந்தா சகட தோஷம். அது பெற்ற செல்வத்தை எல்லாம் இழப்பான் அப்படின்றது அதோட கான்செப்ட். அப்ப என்னது? குருவுக்கு 12ல இருக்கும்போது இவர் என்ன செய்யும்னா, 12 என்பது விரயஸ்தானம். அப்ப சொத்து கித்து இவர் பேர்ல என்னென்ன இருக்கோ அதை போல இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால புத்திசாலித்தனமா எல்லாமே அவருடைய மனைவி பேர்ல வாங்கி வைக்கிறது ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணலாம். புரியுதா? அப்ப எப்ப நடக்கும்? ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து குரு திசை. ரைட். அதுக்கப்புறம் திசாநாதன் புத்திநாதனும் பகைவராக இருந்து 6, 8, 12 அமர்ந்து நீச்சமாகவோ அஸ்தமனமாகவோ பகை வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் துன்பத்தை தான் தரும். நல்லா கெடுக்குங்க. ஏற்கனவே திசாநாதனும் புத்திநாதனும் சத்துருக்கள் அப்படின்னா அவங்க 6, 8, 12 இருக்கக்கூடாது. திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் நண்பர்களா இருக்கணும், பகைவர்களா இருந்துடக்கூடாது. பகைவர்களாக இருந்து திசாநாதனுக்கு புத்திநாதே 6, 8, 12ல இருந்துட்டா அப்படின்னா அந்த டயத்துல மிகப்பெரிய ஒரு துன்பத்தை தான் தரும். வெளிநாடு செல்றதுக்கு யோகங்கள் வரும்போது நிறைய இருக்கு. மீனம், பாருங்க, மீனம், மகரம் மற்றும் இந்த ராசி, அந்த 3 இடத்துலயும் கிரகங்கள் இருந்தாலே வெளிநாடு போயிடுவான் அப்படின்ற ஒரு பாட்டு ஒண்ணு புலிப்பான சித்திரத்துல இருக்கு. அதுபோக குரு, சனி, ராகு இந்த 3 கிரகமும் சரராசியில் உபயராசியில் இருந்தால் அவனு வெளிநாடு போவேன்னு இருக்கு. பாருங்க, இந்த 3மே அதே அமைப்புல இருக்கு. குரு உபயராசியில இருக்கு, சனி சரராசியில இருக்கு, அதுக்கப்புறம் ராகு கேது சொன்னா ராகு உபயராசியில இருக்கு. அப்ப இவருக்கு இருக்கு. ஏன் போகல? அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் மட்டும்தான் போவார். ஓகேவா? அதுக்கடுத்து இவருக்கு பின்யோகம் தான் உண்டு, முன் யோகம் கிடையவே கிடையாது. மட்டி யோகம் தான் ஃபுல்லா. பாருங்க, ராகு கேதுக்குள் எல்லாமே அடைபட்டிருக்கு. இந்த ராகு கேதுக்கள் 11ல் இருக்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அது லாபத்தை வாரி வாரி வழங்கும். ராகுவுடைய சாரம் வாங்கினவன் யாராவது, கேதுவுடைய சாரம் வாங்கினவன் யாராவது இருக்கானா? இல்ல. அப்ப ஒவ்வொரு கேது புத்தியிலும் இவருக்கு லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்ப கார்த்தி என்ன ஆகணும்னா, இதுக்கு முன்னாடி நடந்த கேது புத்தியில எல்லாம் என்ன நடந்துச்சு, அந்த டயத்துல இருந்து அந்த டயம் வரையும் நமக்கு லாபத்தை கொடுத்துச்சான்னு பாருங்க. கட்டாயம் கொடுத்துருக்கும்.
ஓகேவா? அதே நேரத்துல லக்னாதிபதி சந்திரன் இங்க உச்சம்தான். 0 ஜீரோ டிகிரில இருந்து 3 டிகிரி வரைக்கும் சந்திரன் உச்சம். 4 டிகிரி 5 டிகிரி 8 டிகிரி வந்துருச்சுன்னா அது உச்சம் கிடையாது. ஆனா இவருக்கு உண்மையிலே என்னது உச்சம் பெற்று அமர்ந்திருக்கு. மிகச்சிறந்த ராஜயோகம். ஆனா என்னன்னா பின்யோகம். பாருங்க, இந்த குரு பாவக மாறுதல் பெற்ற கிரகம் 2 இடத்துல வேலை பார்க்கணுன்னு இந்த குருவை தூக்கி இங்க போடுங்க. இங்க போட்டீங்கனாலே இவருக்கு சிவராஜ யோகம் என்பதை விட குருச்சந்திர யோகம் தான் இருக்கு. இங்க இந்த குருவை தூக்கி இங்க போட்டீங்கன்னா குருச்சந்திர யோகம் வேலை பார்த்துரும். குருச்சந்திர யோகம் என்ன செய்யும்னா இவரை வீட்டுக்குள்ள போர்வையை பத்திட்டு படுத்துக்கிட்டு இருந்தா கூட இவருக்கு எல்லாமே இறைவன் கொடுத்துருவார். காசு பணம் செல்வம் செல்வாக்கு வாய்ப்பு எல்லாமே கொடுத்துருவார். அதை விட மிக சிறப்பான யோகம் இவருக்கு என்ன இருக்குன்னா 1 5 9 3மே சூப்பரா இருக்கு. பாருங்க, 1க்குரியவன் யாரு? புதன். 9ல் இருப்பது மிகச்சிறந்த பணக்காரனுக்கு எடுத்துக்காட்டு. 1க்குரியவன் 9. நேற்று ஜாதகத்துல கூட அதை பார்த்தோம். 1க்குரிய 9ல் இருப்பதும் 9க்குரியவன் 1ல் இருப்பதும் மிகச்சிறந்த ராஜ அமைப்பு. அப்ப லக்னாதிபதி வளர்த்திருக்கார். இந்த லக்னாதிபதி யாரு? என்ன டிகிரி வாங்கியிருக்காரு? யாரு? உபயம். உபயத்துக்கு எத்தனை வாங்கணும்? உபயத்துக்கு எத்தனை வாங்கணும்? 21 to 30க்குள்ள வாங்கணும். இவருக்கு 25 டிகிரி வாங்கியிருக்கு. அப்ப லக்கணம் இங்க வலிமையா இருக்கு. லக்னாதிபதி இங்க வலிமையா இருக்காரு. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன ஆட்சி. லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்த சந்திரன் அவனு உச்சம். அப்ப எல்லாமே கிடைக்கும். லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கான். வீடு கொடுத்தவன் கிடக்கூடாது. இங்க வீடு கொடுத்தவன் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த புதன் சுக்கிரன் ஆட்சி. அப்ப வீடு கொடுத்தே கிடல. இந்த ஜாதகம் யாரு அமைப்புல இருக்கு தெரியுமா? 9ல சுக்கிரன். இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கு தெரியுமா? இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கு. அவருக்கு சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்கு. அந்த சுக்கிரன் 9ல இருக்கு. 9ல இருந்து சுக்கிர திசை நடக்கிறதுனாலதான் உயரத்துக்கு கொண்டு போயிருக்காரு. இவர் ஏன் உயரத்துக்கு நான் போல? சுக்கிர திசையோ சுக்கிரனுடைய சாரம் வாங்கணும் திசையோ இவருக்கு வரல. காரணம், சுக்கிர திசையும் ரொம்ப நாள் கழிச்சுதான் வரும். ரொம்ப வயசாயிடும். சுக்கிர சாரன் யாருமே வாங்கல. அது ஒரு பேடு லக்கு. சுக்கிரனுடைய சாரத்தை வாங்கணும் திசையிலேயே கொடுத்துருவாரு. சுக்கிர சாரம் எதுவுமே வாங்கல. சுக்கிர திசைய இவருக்கு ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் வரும். அப்ப சுக்கிரன் நல்லா இருந்தும் இல்லை அப்படின்னு இருக்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 5க்குரியவன் பாருங்க. 5க்குரியவன் கார்த்தி ஏற்கனவே என்ற ஜாதகம் பார்க்க வரும்போது நான் அவருக்கு இந்த புத்திர சோகம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது எப்ப வேலை பார்க்கும்னா இப்ப ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. இப்பயும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதை விட்டுட்டா சனி திசையிலையும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம பாம்பு கோயிலுக்கு போய், இது ஒரு பாம்பு தோஷம். 5ல ராகு கேது இருந்தாலே அது என்ன, அந்த கிண்ணிமங்கலம்னு மதுரை பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, கிண்ணிமங்கலம். பாம்பு கீழே இருக்கு. அங்க போய் சாமி கும்பிட்டு வழிபடணும். அந்த வழிபட்டாத்தான் அது விடும். இப்ப இவருடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணோம்னா அது கன்ஃபார்ம் பண்ணலாம், இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சு போயிடும். மனைவி ஜாதகமும் குழந்தை ஜாதகத்தை பார்க்கணும். அதை எல்லாருமே ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க. வாழ்த்துக்கள், எல்லாருமே சொன்னீங்க. 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் ராகு மட்டும் இருந்தாலே புத்திர சோகத்தை கொடுத்துரும், சனி மட்டும் இருந்தாலே புத்திர சோகத்தை கொடுத்துரும். அப்படி இருக்கும்போது ரெண்டுமே சேர்ந்து வேற உட்கார்ந்துருக்கு. அப்ப ராகு திசையில் சனி புத்தியில் ஒரு சிக்கலை தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுக்கடுத்து எப்பயுமே நான் அவனுக்கு சொல்லியிருக்கேன், ராகு திசையில சனி புத்தி. இவருக்கு சனி யாரு? சமன். இவருக்கு யோகத்தை தரக்கூடியது புதனும் சுக்கிரனும் மட்டும்தான். புதனும் சுக்கிரனும். அப்ப இவருக்கு கிழமை வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் தான் நல்ல நாள். ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னாருன்னா இவர் புதன்கிழமை செய்யணும் அல்லது வெள்ளிக்கிழமை செய்யணும். வியாழக்கிழமை செஞ்சாருன்னா அந்த விஷயம் சுத்த அவுட்டு, பாத்துக்குங்க. அதுக்கடுத்து செவ்வாய் தோஷத்தை பத்தி சொன்னீங்க. செவ்வாய் தோஷத்தை நீங்க சொல்லும் போது
நம்ம வந்து செவ்வாய் தோஷத்தை பத்தி நடத்தல. இருந்தாலும் நீங்க நிறைய படிச்சிருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்றேன், செவ்வாய் வந்து 2, 4, 7, 8, 12 அமர்ந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லக்கூடியது பொதுவான வழக்கம். எழுதிக்கிங்க, இது ரொம்ப முக்கியமான கருத்து. செவ்வாய் தோஷம் என்பது 2ஆம் இடம், லக்கணத்திலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த இடத்துல எல்லாம் இருக்கும்போது 7ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கும். 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்த்துச்சுன்னா குடும்பஸ்தானம், கலஸ்தரஸ்தானம் பாதிக்கும். அந்த திசை வரும்போது அழகா ஒரு கருத்து சொன்னாங்க அந்த கள்ளக்குறிச்சி மேடம். இவருக்கு செவ்வாய் திசை, செவ்வாய் தோஷம் இருக்கு, ஆனா அது குழந்தை பருவத்திலே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. செவ்வாய் தோஷத்துக்கு சில விதிவிலக்குகள் இருக்குங்க. அந்த விதிவிலக்கு போட்டு எழுதிக்கிங்க. நிறைய பேருக்கு அந்த விதிவிலக்கு தெரியாது, மூல நூல்ல இருக்கு. செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தா செவ்வாய் தோஷம். ஓகேவா? அந்த வீடு மேசம், விருச்சிகம், இது என்ன வீடு? 4, 7, 8, 12 வந்தாலும் இந்த வீடுகளை வந்தா செவ்வாய் தோஷம் கிடையாது. நல்லா கெடுக்குங்க. விதிவிலக்கு ஒரு 4 விதிவிலக்கு சொல்ல போறேன். இப்ப புரியுதா? மேசம்ன்றது செவ்வாய் வீடு, விருச்சிகம் என்பது செவ்வாய் வீடு, கடகம் என்பது செவ்வாய் நீசமாகிற வீடு, மகரம் என்பது செவ்வாய் உச்சமாகிற வீடு. இந்த 4 வீட்டுல இருந்து அது 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடமா வந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. எக்ஸப்ஷன், விதிவிலக்கு. அதுபோக செவ்வாயை குரு பார்த்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. இந்த இடத்துல இருந்து வேற இடத்துல இருந்து வச்சுக்கோங்க, மேச, விருச்சிகம், கடகம், மகரத்துல இருக்கு, வேற இடத்துல இருக்கு, இருந்து குரு பார்த்துட்டா செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் வீட்டில இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் குருவுடைய வீட்டில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. இவருக்கு குரு வீட்டில் இருக்கு. உங்களுக்கு இந்த பாடம் நடத்தல, அதனால நீங்க வந்து இது சொல்லல, பரவாயில்ல இருக்கட்டும். இது மூல நூலை நீங்க படிச்சா மட்டும்தான் நீங்க பதில் சொல்ல முடியும். இந்த மூல நூல ஒரு இடத்துல இருக்கு. செவ்வாய் தோஷத்துக்கு யூடியூப்ல ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்ற பெரிய தப்பு. பலருக்கு கல்யாணத்தை தள்ளி வைக்கிறதுக்கு காரணமே இந்த செவ்வாய் தோஷத்துக்கு சொல்லிவிடுவேன். விதிவிலக்கு நிறைய சோசியலுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் குரு பார்த்துட்டாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது, குரு வீட்டுல இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது, ராகு கேதுவோடு கூடினாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. ராகு கேதுவோட செவ்வாய் சேர்ந்துருச்சு, சேர்ந்து 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. இந்த மூல நூல்ல இருக்கக்கூடியதை நான் போட்டோ எடுத்து கூட குரூப்ல போட்டு விடுறேன். இது ரொம்ப 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 முக்கியமானது. பலருடைய இந்த தெரியாம நீங்க வந்து ஜோசியம் பாத்தீங்கன்னா பலருடைய வாழ்க்கைய திருமணத்தை காலதாமதப்படுத்துறதுக்கு நீங்க ஒரு பாவத்தை செஞ்சது மாதிரி ஆயிடும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம், யாராவது ஒருத்தர். ஹலோ, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஐயா. சார். நான் சொல்லுங்க ஐயா. பேசுறது கேட்கணும், கேக்குதா? சொல்லுங்க, கேக்குதுங்க ஐயா. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, விதிவிலக்கு மட்டும் சொல்லுங்க. குருவின் வீட்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. குருவின் பார்வை குரு வீட்டில் இருந்தால் யாராவது செவ்வாய் ஒருத்தர் தோஷம் சொல்லுங்க, சொல்லுங்க கிடையாது. வரிசையா. சொல்லுங்க சொல்லுங்க, ஒவ்வொன்றா சொல்லுங்க. செவ்வாயோட வீட்டிலும் செவ்வாய் நீச்சமான இடத்திலும் உச்சமான இடத்திலும் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. அப்புறம் செவ்வாயோட வீட்டிலேயே இருந்தால் செவ்வாய் தோஷம் 4 பாயிண்ட். செவ்வாய் குரு குருவின் வீட்டுல வீட்டில் இருந்தாலும் இருந்தால் செவ்வாய் மேசம் தோஷம் இல்ல. கிடையாது. விருச்சகம். எழுதுங்க செவ்வாய் தோஷம் இல்ல. எழுதுங்க, நான் மெதுவா தானே சொல்றேன். குருவின் வீட்டில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது.
குரு பார்த்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. இவருக்கு 10 பாயிண்ட் செவ்வாய் தோஷம் கிடையாது. ரெண்டாவது, செவ்வாய் தோஷம் இருந்தாலும் பாதிக்காது. ஏன்னா செவ்வாயினுடைய திசையோ ஏதாவது ஒரு கிரக செவ்வாயினுடைய சாரத்தை வாங்கி இருந்தவருடைய திசையோ திருமணத்துக்கு பிறகு வந்தாத்த பாதிக்கும். இவருக்கு செவ்வாய் திசையெல்லாம் முடிஞ்சு போச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அப்படியே இவர் செவ்வாய் திசையில கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இவருக்கு பிரச்சனை வராது. அழகா இந்த கள்ளக்குறிச்சி மேடம் சொன்னீங்க, 7ல செவ்வாய் இருக்கு, சனி வேற பாக்குது அப்படின்னு. ஒண்ணுமே செய்யாது, எக்ஸெப்ஷன். இது ஒரு பயமுறுத்துற அமைப்பு. சனி மட்டும் பார்க்கல, கூடாக்குறா, ராகுவும் சேர்ந்து பாக்குது. நாவது எட்டி பார்க்க ராகுவும் 3ஆம் பார்வையில பாக்குது, சனியும் 3ஆம் பார்வையில செவ்வாய் பாக்குது. அப்ப அவங்களுக்கு அந்த தார தோஷம் தார இழப்பு ஏற்படாது. புரியுதா? அதுக்கடுத்து திசாநாதனுக்கு புத்திநாதன் நண்பனா இருக்கணும், கேந்திரத்துல திரிகோணத்துல இருக்கணும், அல்லது 2-11 இருக்கணும். திசாநாதனுக்கு புத்திநாதன் 6, 8, 12 இருந்து பகை வீட்டிலேயோ நீச்சி வீட்டிலேயோ அஸ்தமன வீட்டிலேயோ இருந்து திசா புத்தி நடைமுறைக்கு வந்துட்டா அது கொடிய செயலை செய்யும். இங்கே குரு திசை சூரிய புத்தி. அதே மாதிரி திசாநாதனும் புத்திநாதனும் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தால், நல்லா எழுதிங்க, திசாநாதனும் புத்திநாதனும் நண்பராய் இருந்து கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ அமர்ந்து அந்த திசை வந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். இப்ப உதாரணத்துக்கு இவருக்கு குரு யோகர்னே வச்சுட்டுங்க, இவருக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி, அதை மறந்துருங்க. இவருக்கு யோகர், சூரியனும் இவருக்கு யோகர் 10ஆம் இடத்துல இருக்காங்க. குரு திசையில சூரிய புத்தியில மிகப்பெரிய ராஜயோகத்தை இவர் அடைவார். அல்லது சூரிய திசையில் குரு புத்தியில் மிகச்சிறந்த ராஜயோகம் அடைவார். 2 கிரகங்களும் ஒரே இடத்தில் இருந்து திசையும் புத்தியும் வந்தால் மிகச்சிறந்த ராஜயோகத்தை தரும். அதே நேரத்தில் 2 பகை பெற்ற கிரகங்கள் ஒரே இல்லாத இடத்துல இருந்துகிட்டு, பகை பெற்ற கிரகங்கள் 6, 8, 12 இருந்து ஒருத்தர் திசை ஒருத்தர் புத்தி வந்தால் மிகச்சிறந்த அடி விழும். யாருக்காவது வந்திருக்கா? 6ஆம் அதிபதி திசை நடந்தாலோ 8ஆம் அதிபதி புத்தி நடந்தாலோ ஒரு மருத்துவ செலவு கட்டாயம் உண்டு. எழுதிங்க, 6க்குரியவன் திசையில் 8க்குரியவன் புத்தியில் ஒரு விபத்து உண்டு அல்லது மருத்துவ செலவு உண்டு. 1க்குரியவன் புத்தியில் 8க்குரியவன் புத்தியில் ஒரு மரண கண்டம் உண்டு. லக்னாதிபதி திசையில் 8க்குரியவன் புத்தி அட்டமாதிபதி புத்தி, அல்லது அட்டமாதிபதி திசையில் லக்னாதிபதி புத்தி. 4க்குரியவன் திசையில் 8க்குரியவன் புத்தியில் ஒரு வாகன விபத்து உண்டு. 4க்குரியவனு 8க்குரியவனு பகைவராக இருந்தால் கட்டாயம் உண்டு. 4க்குரியவனு 8க்குரியவனோ நண்பர்களாய் இருந்து அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தா சின்ன ஆக்சிடென்ட். 4க்குரியவனு 8க்குரியவனு பகைவராக வந்து அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் விபத்து கடுமையா இருக்கும், பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணி விட்டுரும்.